அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ நம்ம ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது தான். ஒரு காலேஜஸ் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருக்குது, கோர்ஸ் வைஸு தமிழ்நாட்டில் எவ்வளோ இல்லை, அதாவது அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், வெட்டர்னரி அண்டு என்ஜினியரிங்கு, மெடிக்கல் அண்டு லா, இந்த மாதிரி மொத்த ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்க. இந்த ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் கவுன்சிலிங் பற்றி பேசுகிறப்ப தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி கம்பைண்டாக அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கான கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. ஆஃப்லைன் கவுன்சிலிங், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜெனரல் கேட்டகரியில் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு நடந்துகிட்ருக்கு. பேரலாக இவங்களுக்கான ஷெட்யூல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபிசிக்கலி டிசபிள்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெனுவில் டிப்ளமோ மேக்ஸ் குரூப்பு, டிப்ளமா அந்த கேட்டகரி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் யூஜி கோர்ஸுக்கான வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு அதுக்கான கவுன்சிலிங் டேட் வந்து 27 ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதில் என்னன்னா, இப்போ கவுன்சிலிங் மொத்தம் இந்த ஜெனரல் கேட்டகரி அகாடமிக் ஸ்ட்ரீமில் 4 நாள் நடக்குது. 2 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சது. 3வது நாள் இன்னைக்கு. இந்த 3வது நாள் 2 நாளில் என்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் வந்துச்சு அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட்ஸ் போடுறப்ப நேற்றுக்கு சில ஒரு வீடியோஸுக்கு கமெண்ட்ஸ் வந்துருச்சு. வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது நாள் கவுன்சிலிங் எப்படிலாம் நடந்துச்சு, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அந்த கமெண்ட் செக்ஷனில். அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓவராலாக எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த 3rd டே 3வது நாள் கவுன்சிலிங்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் டிஎன்யூக்கு 1400 பேர் தான், 350 பேர் தான் ஒவ்வொரு செஷன். மொத்தம் 4 செஷன் இருக்கு. 8 மணி, 11, அப்புறம் 1:30, அப்புறம் 4:30 நினைக்கிறேன். 4:30 டைம் இருக்கு. செக் பண்ணிக்கங்க. 4 டைம் மொத்தம் 4 செஷன் நடக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு பார்த்துக்குவோம். இப்போ 3வது நாள் 1400 பேர் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஐடியாவா கிடைக்கும். இந்த 2 நாள் எப்படி அட்டன் பண்ணாங்களோ அதை வச்சு இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத. ஸோ அந்த விஷயத்தை இந்த இதில் பார்க்கலாம். நம்ம அந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோவுக்கு, அதாவது 2வது நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல் கமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சார் என்ன 4 மணிக்கு 25ஆவதா 25 அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா நான் 2 to 3 PM 2 PM 2 மணி 3 மணிக்கு அங்க இருந்தா போதுமா, இல்ல மார்னிங்கே அங்க இருக்கணுமா? உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்கோ அதுக்கு நீங்க போலாங்க. இது வந்து ஒரு பொதுவான சந்தேகம் தான். இருந்தாலும் 4 மணிக்கு செஷன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்கு போயிடுங்களேன். போயிருந்தீங்கன்னா ஓகே, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரி, அதை முக்கியமான விஷயன்றது தான் கீழே வந்து 2வது நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண கவினயா அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டே 940 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டேன்னா 22ஆம் தேதி. செகண்ட் டே 11 மணிக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ 450 பேர் வரைக்கும் இருந்தாங்க. ஒரு டேக்கு 400 to 500 பேர் 400 பேர் 400 to 500 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, இது கம்மியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மியா தான் சிவிக்கு வராங்க. ஓகேங்களா? அப்ப சிவி செஷன் நம்ம சேனல் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான். ஒரு 50% தான், 50லேருந்து 60% தான் அட்டன் பண்றாங்க சிவி செஷன். அப்படிங்கிறப்ப வேகன்சி நிறைய வரும். இன்னும் மார்க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சொல்றது பார்த்தா. இந்த ஃபீட்பேக் கொடுத்த அந்த கவினை அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேற யாராவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் அப்டேட் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க. இந்த 3 நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். தேங்க்யூ.